பரபரப்பான சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கலால் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திர மாநில பேருந்தில் இருந்து இறங்கிய நபர் ஒருவர் 3 கோணிப்பைகளை ஆட்டோவில் ஏற்றிக் கொண்டிருப்பதை போலீசார் பார்த்தனர். கஞ்சா கடத்தி வரப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அந்த மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகளாக இருந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். அத்தனையும் பண மூட்டை என்பதாலும் அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாலும் அப்படியே காவல் நிலையத்திற்கு பண மூட்டையை எடுத்துச் சென்றனர். கோடிக்கணக்கான ரூபாய் என்பதால் துறையின் உதவி ஆணையருக்கு தகவல் தெரிவிக்கப்படவே அவரும் நேரடியாக காவல் நிலையம் வந்து விசாரித்ததாக கூறப்படுகிறது. அதில் பணம் ஆந்திராவைச் சேர்ந்த நகை வியாபாரி மோகன் என்பவருக்கு சொந்தமானது என்றும் நகை வாங்குவதற்காக சென்னைக்கு எடுத்து வந்ததாகவும் கூறினாலும் உரிய ஆவணங்கள் அவரிடம் இல்லை என கூறப்படுகிறது. பல கோடி ரூபாய் இருந்ததால் அதில் 3 கோடி ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பணத்தை மோகனிடம் போலீசார் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 9,25,000 ரூபாய் மட்டுமே கைப்பற்றப்பட்டதாகவும் அதற்கான ஆவணங்களை மோகன் எடுத்து வந்து காண்பித்ததாகவும் கூறி குறிப்பு பதிவு செய்யப்பட்டு அவரை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட 3 கோடி ரூபாயில் 2 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 4 பேருக்கும் தலா 5 லட்சம் ரூபாயும், காவல் நிலையத்தில் உள்ள மற்ற காவலர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரித்து வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 3 கோடி ரூபாயை மொத்தமாக இழந்த மோகன் இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு சம்பவத்தன்று பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மோகன்ராஜ், சதீஷ்குமார், தலைமை காவலர் சார்லஸ், காவலர் வேல்முருகன் ஆகியோரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து கடந்த 12ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆவணங்கள் இன்றி பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம் குறித்து வருமான வரித்துறை விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. 3 கோடி ரூபாயில் சில லட்சங்கள் மட்டுமே பிரித்து வழங்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணம் யாருக்கு சென்றது என்பது குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.